அண்மைச் செய்தி. பல மாணவிகளிடம் அத்துமீறிய தமிழ்நாடு அரசு உடற்கல்வியியல் பல்கலைக்கழக பேராசிரியர். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு உதவி பேராசிரியர் பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் மாணவி ஒருவர் கர்ப்பமான நிலையில் அந்த கரு கலைக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த மாணவியானது தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கப்பட்ட கல்லூரி மாணவி கருக்கலைப்பு செய்யப்பட்ட நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த உதவி பேராசிரியர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. பல மாணவர்களிடம் அந்த உதவி பேராசிரியர் அத்துமீறி இருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கப்பட்ட கல்லூரி மாணவி கருக்கலைப்பு செய்யப்பட்டதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த மாணவிக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் பல மாணவர்களிடம் அந்த உதவி பேராசிரியர் அத்துமீறி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் உதவி பேராசிரியர் பல மாணவிகளிடம் அத்துமீறி இருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. ஏற்கனவே காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கப்பட்ட கல்லூரி மாணவி கருக்கலைப்பு செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாணவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்குமார். தற்போது உடற்கல்வியியல் உதவி பேராசிரியர் பல மாணவர்களிடம் அத்துமீறி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னென்ன பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக. சென்னை அடுத்த கேளம்பாக்கம் மேலக்கோட்டையூர் பகுதியில் தமிழ்நாடு அரசு உடற்கல்வியியல் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக இருப்பவர் ராஜேஷ்குமார். அந்த பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவியை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்வதாக கூறி அந்த பெண்ணை கர்ப்பமாக்கி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பதற்காக கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அழைத்து சென்ற போது அங்கு தவறான சிகிச்சையால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த மாணவி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். பாலியல் வன்கொடுமை, ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ராஜேஷ்குமார் மீது ஏற்கனவே பல பெண்களை ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மேலக்கோட்டையூர் தமிழ்நாடு அரசு உடற்கல்வியியல் கல்லூரி பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளை அதிக மார்க் தேர்வில் அதிக மார்க் போடுவதாக கூறி ஆசை வார்த்தை கூறி அந்த மாணவிகளை அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது வெளியே, அதாவது பெற்றோரிடமும் வெளியே சொல்லாமல் இருப்பதாக கொலை மிரட்டலும் எடுத்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 5 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா ராஜேஷ்குமார் அவருடைய மூத்த சகோதரி தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக இருக்கிறார். அவர் மேலக்கோட்டையூரில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் நிலையில் அவரது வீட்டின் அருகேவே ஒரு காவலர் குடியிருப்பை வாடகைக்கு எடுத்து அந்த குடியிருப்பில் வைத்துதான் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல ராஜேஷ்குமார் தமிழ்நாடு அரசு உதவி பேராசிரியராக இருக்கும் போது தமிழ்நாடு காவல்துறையில் காவல் ஆய்வாளராக இருப்பதாக போலி அடையாள அட்டை தயார் செய்து அதையும் மாணவிகளிடம் காண்பித்து மிரட்டியும் இருக்கிறார். அந்த போலி அடையாள அட்டை தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவிகளை ஆசை வார்த்தை கூறியும் மிரட்டியும் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது நேற்று ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட நிலை ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாகவே இது போன்ற செயலில் ராஜேஷ்குமார் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. பல மாணவிகள் பாதிக்கப்பட்டும் வெளியே சொல்லாமல் இருக்க மிரட்டி இருக்கிறார். இந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. வினோத், ஏற்கனவே பாலியல் புகாரில் உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல மாணவிகளிடம் அவர் அத்துமீறி இருப்பது தொடர்பான அண்மை தகவலை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.